ஹாய், திஸ் இஸ் வித்யா அண்ட் யூ வாட்சிங் சாய்ஸஸ் ஆஃப் வித்யா. இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன் அப்படின்னா, ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான பிளசண்டான ஃபீல் கொடுத்த ஒரு மூவி பத்தி தான் பேச போறேன். செத்து கிடந்த பட்டர்ஃப்ளை எல்லாமே உயிர் வந்து பறந்து பயங்கர ஒரு ஃபீல் கொடுத்த ஒரு மூவி பத்தி தான் பேச போறேன். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எக்கச்சக்கமான கண்டென்ட் நான் கொடுக்குறேன். ஓகே, நம்ம மூவிக்குள்ள போலாம். மூவியோட நேம் என்ன அப்படின்னா தி 20th செஞ்சுரி கேர்ள். இந்த மூவி வந்துட்டு நம்ம ஹீரோயினை பேஸ் பண்ண மூவி தான். ஸோ ஹீரோயின் வந்துட்டு டோரா மாதிரி போரா. அண்ட் இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறாங்க, ரொம்பவே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும். அவங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஹார்ட்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அவங்க ஆப்ரேஷன் பண்றதுக்காக அமெரிக்கா போய் ஆகணும். பட் இவங்க வந்து போக மாட்டேன் அப்படின்னு அடம்பிடிச்சு ரூமுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. உடனே நம்ம போரா உள்ள வந்துட்டு என்னதான் உன் பிரச்சனை, ஏன் நீ போக மாட்டேன் அப்படின்னு கேட்கும்போது அந்த ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, ஹார்ட் இருந்தா தானே சர்ஜரி பண்ணணும், என் ஹார்ட்டே அவ திருடிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஹீரோயினும் இது நீ யூஸ்வலா சொல்ல ஸ்டோரி தான், எல்லா பாய்ஸ பார்த்தாலும் இதே டயலாக் தான் சொல்ற, அதனால அதெல்லாம் கணக்கு கிடையாது, நீ ஒழுங்கா கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அவங்க ஃப்ரெண்டோ இல்ல இல்ல இது அந்த மாதிரிலாம் கிடையாது, ரொம்பவே டிஃப்ரெண்ட், நான் அவனை பார்த்த சீனே என்னால மறக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்த்த சீன் சொல்லுவாங்க. ஃப்ரெண்டோட அம்மா வந்து டெய்லரிங் ஷாப் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட் அந்த டெய்லரிங் ஷாப்ல நின்றுட்டு இருக்கும்போது அப்பதான் நம்ம ஹீரோ வந்து என்டர் ஆவாங்க. ஹீரோ யாருன்னா த மோஸ்ட் 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 ஹேண்ட்ஸம் ஹீரோ இந்த கொரியன் இண்டஸ்ட்ரி. நம்ம ஒரு ஒரு சீரீஸா பார்க்கும்போது ஒரு கிரஷ் லிஸ்ட் ஆட் பண்ணிட்டே போவோம் இல்லையா, பட் என்னோட கிரஷ் லிஸ்ட்ல ஆல்வேஸ் ஆன் டாப்ங்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்த ஹீரோ இருப்பார். ரொம்பவே கியூட் அண்ட் சாமிங்கா இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு கோட் தைக்கிறதுக்காக உள்ள என்டர் ஆகும்போது இந்த பொண்ணு பார்த்துட்டு வாவ் வாட் அ ஹேண்ட்ஸம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அசந்து போய் நின்றுகிட்டு இருப்பா. அப்படியே அந்த பொண்ணு பார்க்கும்போது ஹீரோட கோட்ல வந்து ஹீரோக்கு நேம் எழுதியிருப்பாங்க, பெக்யூஜின் அப்படின்னு நேம் எழுதியிருக்கும். ஆக்சுவலி அது வந்து ஹீரோட பேர் கிடையாது, ஹீரோட ஃப்ரெண்டோட பேர். ஹீரோ வந்து ஸ்கூலுக்கு புதுசுங்கிறதுனால கோட் தைக்கிறதுக்கு தான் இங்க டெய்லரிங் ஷாப்புக்கே வருவாங்க. பட் கோட் வந்துட்டு ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கி போட்டு வரனால இந்த பொண்ணு நினைச்சுக்கும் இதுதான் இவரோட பேரு போல அப்படின்னு நினைச்சுக்கோ. அதை நோட் பண்ணிட்டு வந்து நம்ம ஹீரோ என்கிட்ட சொல்லுவாங்க, அவனோட பேர் வந்து பெக்யூஜி, எனக்கு அது மட்டும் தான் தெரியும், நீ மத்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு வந்து நோட் பண்ணி எனக்கு இமெயில்ல சென்ட் பண்ணிடு அப்படின்னு சொல்லி சரி ஓகே நீ ஃபர்ஸ்ட் சர்ஜரி தான் முக்கியம், நீ கிளம்பு மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறத்துல மிஷன்ல இறங்கிடுவாங்க. சோ உங்க ஃப்ரெண்ட் போனதுக்கு அப்புறமா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெக்யூஜினை ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. ரெண்டு பேருமே சேம் ஸ்கூல் தான், சோ அதனால ஃபாலோ பண்றது ஈஸியா இருக்கும். இவங்க வந்து பெக்யூஜின் அப்படின்னு பாக்குறது யாருன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, அந்த கோர்ட்டோட ஓனர் இருக்கிறார் இல்லையா அந்த ஃப்ரெண்டு தான். ஏன்னா அவரோட பேர் தானே பெக்யூஜின், அந்த பேரை வச்சுதான் நம்ம ஹீரோயின் வந்து போரா வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பாங்க. பட் அவங்க ஃப்ரெண்டு சொன்னது என்னமோ நம்ம ஹீரோவை தான், பட் இவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுதானே பெக்யூஜின் நேம் மட்டும் தான் தெரியும். நேமை வச்சுட்டு இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே ஃபாலோ பண்ணி அவரோட ஹைட் என்ன, அவரோட வெயிட் என்ன, அவர் என்ன ட்ரிங்க் குடிக்கிறாரு, என்ன அவருக்கு ஃபுட்டு பிடிக்கும், அவர் என்ன ஸ்போர்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி இவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து மெயில் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு இது எல்லாமே கண்டுபிடிப்பாங்க. எவ்வளவு குட் ஃப்ரெண்ட் இல்லையா. அப்பதான் ஸ்கூல்ல அனௌன்ஸ் பண்ணுவாங்க, எல்லாரும் ஏதாவது ஒரு கிளப்ல நீங்க ஜாயின் ஆகணும் அப்படின்ட்டு. அவங்களோட டேலண்ட பொறுத்து அவங்க அந்த கிளப்புக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. நம்ம ஹீரோயின் வந்து நல்லா கராட்டே எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ இவங்க வந்து பெக்கேஜினும் கராட்டே டீம்ல தான் இருப்பாங்க. அப்ப நம்ம ஹீரோயினும் சரி எப்படியாவது அந்த டீம்ல ஜாயின் பண்ணி இன்னும் இவனை பத்தி நல்லா கத்துக்கலாம் அப்படின்ட்டு அந்த டீமுக்கு போகணும்னு நல்லா ஆசைப்படுவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அவங்க வந்து ப்ராட்காஸ்டிங் கிளப்புக்கு போயிருவாங்க. பெக்யூஜன் வந்து வேற டீமுக்கு போயிருவாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு ப்ராட்காஸ்டிங் கிளப்புக்கு வந்துருவாங்க. பட் ப்ராட்காஸ்டிங் கிளப்ல யார் இருப்பாங்க, நம்ம ஹீரோ தான் இருப்பாங்க. ஹீரோவோட பேர் என்னன்னா ஊன்ஹூ. பேர் கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சோ நம்ம ஊன்ஹூ வந்து ப்ராட்காஸ்டிங் கிளப்ல இருப்பாரு. பட் போரா வந்து அதை மைண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா போராவோட ஒன்லி ஃபோக்கஸ் வந்து பெக்யூஜன் இல்லையா. சோ அவங்க வந்து ப்ராட்காஸ்டிங் கிளப்லயும் இருந்துகிட்டு போய் பெக்யூஜனை ஃபாலோவும் பண்ணிக்கிட்டு அப்படி பயங்கரமா அந்த மிஷன்ல வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஒன் டே என்ன ஆகும்னா இவங்க யாருக்குமே போன் கிடையாது. இது வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறதுனால இவங்க யாருக்குமே அந்த டைம் போன் கிடையாது, ஒரு லேண்ட்லைன் மட்டும் தான் இருக்கும். அந்த லேண்ட்லைன்ல தான் பேசிக்கணும். சோ போரா வந்து ரொம்ப ட்ரை பண்ணி அந்த லேண்ட்லைன்ல இவரோட நம்பரை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்துட்டே இருக்கும்போது லாஸ்ட் ஒன் டிஜிட் மட்டும் அவங்க பார்க்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஒரு நம்பரா போட்டு செக் பண்ணி கடைசியா ஒரு வழியா நம்பரை கண்டுபிடிச்சிருவாங்க. அப்படியே நம்பரை கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணிட்டு நாங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து கால் பண்றோம், நீங்க வந்து உங்களுக்கு என்ன சாங் பிடிக்கும்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த சாங்கை நாங்க பிளே பண்ணுவோம், உங்களுக்கு ஒரு ஸ்மால் கிஃப்ட்டும் கொடுப்போம், உங்களோட பேஜோட நம்பர் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்பாங்க. கால் பண்ணும்போது அங்க இருக்கு பேசுறது யாரு அப்படின்னா நம்மளோட ஊன்ஹோ, நம்மளோட ஹீரோ அங்க இருந்து பேசிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோ வந்து கண்டுபிடிச்சிருவாரு போரா தான் இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. உடனே ஹீரோ என்ன நினைச்சுப்பாருன்னா போராக்கு வந்துட்டு பெக்யூஜன் மேல ஒரு அஃபெக்ஷன் இருக்கு போல, அதனாலதான் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினைச்சிட்டு இருப்பாரு. ஒன் டே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம பெக்யூஜன் வந்து ஒரு ஃபைட்ல மாட்டிடுவாரு அண்ட் அவரை காப்பாத்துறதுக்கு வந்து ஊன்ஹோவும் மாட்டிடுவாரு. இவங்க ரெண்டு பேரும் காப்பாத்துறதுக்காக ஹீரோயின் வந்து உள்ள என்டர் ஆவாங்க. ஹீரோயினுக்கு கராட்டே தெரியும்ல, காலை வச்சு ஒரு கிக் பண்ணிட்டு இவங்க மூணு பேர் அப்படியே அங்க தப்பிச்சு ஓடி வந்துருவாங்க. சோ அந்த கிக் பண்ணதுல வந்து ஹீரோ வந்து கால லைட்டா அடிபட்டுரும். உடனே பெக்கேஜனுக்கும் இவங்க மேல ஒரு அஃபெக்ஷன் வந்துரும், நம்மளோட ஹீரோக்கும் இவங்க மேல ஒரு அஃபெக்ஷன் வந்துரும்.
பெக்யூர்னு நினைச்சுப்பா நம்மள காப்பாத்துறதுக்கு வந்து அவ கால்ல அடிபட்டுடுச்சுன்னு அவங்க ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க. அண்ட் ஹீரோ வந்துட்டு ஐயோ கால்ல அடிபட்டுடுச்சுன்ட்டு ரொம்ப கேரிங்கா 2 பேருமே பாத்துருப்பாங்க. பெக்கிஜனுக்குமே ஹீரோயினை வந்து பிடிக்க ஆரம்பிச்சு ஆல்ரெடி நம்மளோட ஹீரோவுக்குமே வந்து பெக்கிஜனை ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த டைம்ல நம்ம ஹீரோ இருக்காருல்ல ஊன்ஹூ வந்து போராக்கு வந்து நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணுவாங்க. கால் வந்து நடக்க முடியாது இல்லையா, ஸ்டிக் எல்லாம் எடுத்து கொடுத்து அப்பெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ற போது இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிடுவாங்க. அப்படியே க்ளோஸ் ஆகி நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஊன்ஹூ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஹீரோயினுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த டைம் பார்த்து என்ன ஆகும்னா ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்க. லீவ் விட்டப்போ வந்து போரா வந்து அவங்க அப்பா கேசட் கடை வச்சிருப்பாங்க. கேசட் கடையில ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்மளோட ஊன்பு வந்து அதுக்கு ஆப்போசிட்லயே ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்கும். அங்க வந்து பார்ட் டைமரா ஒர்க் பண்ணுவாங்க. அப்படி இவங்க 2 பேருமே பழக ஆரம்பிப்பாங்க. பழகி 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 2 பேருமே சின்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டைம் தான் யாரு ரிட்டர்ன் வருவாங்க அப்படின்னா போராவோட ஃப்ரெண்ட் வந்து அமெரிக்காவுக்கு போயிருந்தாங்கல்ல, அவங்க வந்து ரிட்டர்ன் வருவாங்க. ரிட்டர்ன் வந்துட்டு அந்த டைம் வந்து நம்ம போரா வந்து வெக்கேஷன் அண்ட் ஊன்ஹூ 3 பேர் கூட பேசிட்டு இருப்பாங்க. சோ 3 பேர் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து பார்த்துட்டு இவ எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டா போல, அப்ப வந்து நம்ம இனி ஜஸ்ட் போய் அந்த பையன்கிட்ட பேசினா மட்டும் போதும் அப்படின்னு அவங்களோட ஃப்ரெண்டு நினைச்சுப்பாங்க. அப்புறமா இவங்க ரூமுக்கு வந்துருவாங்க. ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஃப்ரெண்ட் வந்துட்டு ஒரு போட்டோ எடுத்து காமிப்பாங்க. நான் வந்து அவன் மேல ஹார்ட் கூட வரைஞ்சிருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு போராட்டா காமிப்பாங்க. பார்த்தா ஹார்ட் யார் மேல வரைஞ்சு வச்சிருப்பாங்கன்னா ஊன்பூ மேல வரைஞ்சு வச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஊன்பூவை தானே பாத்திருக்காங்க. பட் நேம் வச்சுதான் நம்மளோட போரா நினைச்சிட்டாங்க. பிகாஸ் அப்பதான் ஹீரோயினுக்கு ரியலைஸ் ஆகும் இவ என்ன சேம் பையனே காட்டுறா, அவனை தானே நம்மளும் லவ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடும். ஷாக் ஆயிட்டு அவங்க ஃப்ரெண்டுக்காக அந்த லவ் வந்து இவங்க வேண்டாம் அப்படின்னு வச்சு ஊன்பூ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ ஊன்பூக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டே இருக்கும், ஏன் இவ சடனா அவாய்ட் பண்றா அப்படின்னு. பிகாஸ் அவங்க ஃப்ரெண்டுக்குமே இவங்க தானே பிடிச்சிருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து லவ்வை விட ஃப்ரெண்டு தான் முக்கியம் அந்த மாதிரி அவங்க நினைச்சுக்கிட்டு ஃப்ரெண்டுக்காக நம்மளோட லவ்வே விட்டுறலாம் அப்படின்ட்டு ஊன்பூ கொஞ்சம் கொஞ்சமா அவாய்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த டைம் தான் நம்ம ஹீரோ வந்து அவங்களோட ஹோம் டவுனான நியூசிலாந்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக இருப்பாங்க. அதை சொல்லலான்ட்டு நம்ம ஹீரோயினை மீட் பண்ண வரும்போதுதான் ஹீரோயின் வந்து எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்ல, என் ஃப்ரெண்டு தான் உன்னால வந்து லவ் பண்ணா, நான் தெரியாம ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல லவ் பண்ணிட்டேன், சோ இதை இப்படியே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதை கேட்டது ஊன்ஹுக்கு பயங்கரமா ஷாக் ஆயிரும். என்ன சடனா வந்துட்டு இவ எப்படி சொல்றாளே அப்படின்ட்டு அவர் அந்த நியூசிலாந்து போற ஸ்டோரியே சொல்லாம அப்படியே வந்துட்டு ரிட்டர்ன் போயிடுவாரு. இப்பதான் நமக்கு காமிப்பாங்க ஹீரோ இருக்காருல ஊன்ஹூ வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே நம்மளோட போராவை தான் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்டிங்ல வந்துட்டு போராவை ஒரு கேசட் கடையில வச்சுதான் பார்ப்பாங்க. அப்போதுல இருந்தே அவருக்கு வந்து போராவை பிடிக்க ஆரம்பிச்சிடும். பட் அது போராவுக்கு தெரியாது. ஏன்னா போராவோட ஃபுல் போக்கஸ் பெக்யூஜின் மேல இருந்தனால ஊன்ஹூ வந்து இவங்கள லவ் பண்றாங்க, ஊன்ஹூக்கு இவங்களை பிடிச்சிருக்குங்கிறதே நம்மளோட போராக்கு தெரியாது. ஒன் டே என்ன ஆகும் அப்படின்னா நம்ம ஃப்ரெண்ட் இருக்காங்க, போராவோட ஃப்ரெண்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கண்டுபிடிச்சிருவாங்க போராவும் ஊன்ஹூவும் தான் லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடும். அவங்க போயிட்டு நம்ம போரா கிட்ட பயங்கரமா ஃபைட் பண்ண ஆரம்பிப்பாங்க. நான் எனக்காக அவங்ககிட்ட போய் பேசுன்னு சொன்னா நீ இதை யூஸ் பண்ணி நீ அவரை வந்து எடுத்துக்கலான்னு பாக்குறியா, நீ வந்து ஃப்ரெண்ட் ஒரு பாய உள்ள கொண்டு வரப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வந்து போயிடுச்சு, நான் உன்னை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணேன், பட் நீ இப்படி பண்ணிட்ட, என்னால உன் ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு நீ தேவையில்லை அப்படின்னு பயங்கரமா ஹர்ட்ஃபுல்லா பேசிட்டு அவங்க போயிடுவாங்க. பூராக்கு வந்து பயங்கர சோகம் ஆயிரும். ஏன்னா அவங்க அவ்வளவு எஃபோர்ட் போட்டாங்க ஃப்ரெண்டுக்காக. அண்ட் ஃப்ரெண்டுக்காக லவ்வே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் தாட் பண்ணாங்க. பட் ஃப்ரெண்ட் வந்து இப்படி பேசுனது அவங்களுக்கு பயங்கரமா அப்செட் ஆயிடும். பட் அதுக்கப்புறமா அவங்க ஃப்ரெண்டுக்கே தோணும் நம்மளோட போரா அப்படிலாம் பண்ண மாட்டா, அவ ஃப்ரெண்ட்ஷிப் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரியலைஸ் பண்ணிட்டு எகைன் வந்துட்டு சாரி நீ என்கிட்ட பழைய மாதிரி ஃப்ரெண்டா இரு, நான் தெரியாம பேசிட்டேன், உனக்கு வேணும்னா நீ திரும்ப அவனையே கூட லவ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து விட்டு கொடுத்துருவாங்க. அண்ட் நம்ம ஊருக்கு வந்து ஊருக்கு போக முன்னாடி கடைசியா ஒரு தடவை இவங்களை பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்து இவங்களோட ஷாப் முன்னாடி வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க. பட் அந்த டைம் வந்து நம்ம ஹீரோயினோட தம்பி வந்து ஹாஸ்பிட்டல்ல சீரியஸா அட்மிட் பண்ணிடுவாங்க. ஸோ ஹீரோயின் வந்து ஃபுல்லா அங்க போயிடுவாங்க. அங்கதான் நைட் ஃபுல்லா இருப்பாங்க. அது நம்ம ஹீரோக்கு தெரியாது இல்லையா, ஹீரோ வந்து கால் பண்ணிட்டு அவங்க கடைக்கு முன்னாடியே வெயிட் பண்ணி நைட் ஃபுல்லா இருந்துட்டு இருப்பாங்க. விடியற வரைக்கும் அங்கேயே இருந்து பார்ப்பாங்க. பட் வரவே மாட்டாங்க ஹீரோயின். அதனால ஊன்ஹும் அப்செட் ஆகி ரிட்டர்ன் போயிடுவாரு. ரிட்டர்ன் வந்து நியூசிலாந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்காக போயிடுவாரு. அதுக்கப்புறமா போரா கிட்ட வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க அவன் நியூசிலாந்து போறான், நம்ம அவனை பாக்குறதுக்காக வந்தான், பட் நீ இல்ல, அவனுக்காக ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணுவான், நீ இங்க இருந்து கிளம்பி சீக்கிரமா பாத்துரு, அவன் அதுக்கப்புறம் எப்ப திரும்ப வருவானே தெரியாது அப்படின்ட்டு. உடனே போராக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடும், ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ரயில்வே ஸ்டேஷன் போவாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல போய் நின்னுட்டு பயங்கரமா அழுவாங்க. அழுதுட்டு மாறி மாறி கன்ஃபர்ஸ் பண்ணுவாங்க, எனக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்கு, எனக்கும் ஒண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு மாறி மாறி கன்ஃபர்ஸ் பண்ணிட்டு போரா சொல்லுவாங்க நான் வெயிட் பண்றேன், நீ போயிட்டு வா, நான் அது வரைக்கும் வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே நம்ம ஊன்ஹுவும் கிளம்பி நியூசிலாந்துக்கு போயிடுவாங்க. போனதுக்கு அப்புறமும் அவங்களோட லவ் வந்து கண்டினியூ பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இமெயில் பண்றதோ கால் பண்ணி பேசுறதோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணிட்டே தான் இருப்பாங்க. இங்க என்ன நடக்குதுன்னு அங்க சொல்றது, அங்க என்ன நடக்குது நீங்க சொல்றது அப்படின்னு மாறி மாறி ஷேர் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்போ வந்து நம்ம ஊன்ஹூ சொல்லியிருப்பாரு நான் சோல்ல ஒரு காலேஜுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், நீயும் அங்க ட்ரை பண்ண, அப்புறமா காலேஜ் வந்து ஒரே இடத்துல போனா அதுக்கப்புறம் நம்ம சேர்ந்து காலேஜ் போடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு
அதை கேட்டதும் நம்மளோட போரா வந்து அந்த காலேஜ் போகணும் அப்படின்ட்டு வெறித்தனமா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. படிச்சு எக்ஸாம் கூட பாஸ் கூட ஆயிடுவாங்க. அப்புறம் இவங்க பயங்கர ஹாப்பியா இந்த விஷயத்த வந்து ஊன்கூட்ட சொல்லலாம் அப்படின்னு கால் பண்ணா ஊன்கு வந்து அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ரொம்ப நாள் இவங்க டெய்லி டெய்லி ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு மெயிலும் வராது, காலும் வராது. சடனா அப்படியே எல்லாமே ஸ்டாப் ஆன மாதிரி ஆயிடும். போராவும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப வருஷமா. பட் வந்து கான்டாக்டே இருக்காது. அதுக்கப்புறம் இவங்க காலேஜுக்கும் போயிடுவாங்க. காலேஜ் போயுமே இவங்க கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. பட் ஒரு இமெயிலோ, கான்டாக்டோ ஒண்ணுமே கிடையாது. தென் இவங்களும் அப்படியே மூவ் ஆன் பண்ணி போகுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அப்படியே மறந்துகிட்டு அவங்களோட லைஃப் பார்த்துட்டு காலேஜ் லைஃப் அப்படின்னு போக ஆரம்பிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் ஆயிடும். கொஞ்சம் வருஷம் ஆனதுக்கு அப்புறமா ஒருத்தரை டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அங்க போனதும் இவங்களும் எல்லாம் பாஸ்ட் எல்லாம் மறந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சுதான் அங்க போய் உட்காருவாங்க. அங்க போனா டேட் பண்ண வந்த பாயோட நேமும் ஊன்பூ தான். நம்ம ஹீரோவோட பேரு ஊன்பூ தானே. இவங்களே எல்லாம் மறந்துட்டு இருப்பாங்க. டக்குனு அந்த பேரை கேட்டது இவங்க வந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருவாங்க. அழுதுட்டு அப்படியே ஓடி போய் நம்ம ஊன்போட நம்பருக்கு கால் பண்ணி வாய்ஸ் மெசேஜ் அனுப்புவாங்க. நான் இனிமே உனக்கு வெயிட் பண்ண போறதே இல்ல. நீ செத்துட்டதாவே நான் நினைச்சுக்கிறேன். நீ என்ன கான்டாக்டே பண்ணாத. நான் இனி வந்துட்டு உன்னை டேட் பண்ணவே மாட்டேன். உங்க கூட வர மாட்டேன் அப்படின்னு பயங்கரமா அழுதுகிட்டு இமோஷனலா பேசிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப வருஷம் ஆகும். ஒரு 30 to 15 இயர்ஸ் கிட்ட ஆயிடும். அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த டைம் நம்ம போராக்கு வந்து ஒரு கொரியர் வரும். அந்த கொரியருக்கு ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது அப்படின்ட்டு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கும். போராவுக்கு வந்து அந்த இன்விடேஷன் பார்த்த உடனே அதுல வந்து ஊன்பூவோட பேர் இருக்கும். பேரை பார்த்ததும் இவங்களுக்கு வந்து ஊன்பூ தான் அங்க இருக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு எகைன் இவங்க தேடி போவாங்க. எக்ஸிபிஷனுக்கு போனா ஃபுல்லாவே ஊன்பூ எடுத்த பிக்சர்ஸ், வீடியோஸ் அது எல்லாமே தான் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கும். அண்ட் அங்க ஒரு வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த வீடியோக்கு கீழே வந்து ரிமெம்பரிங் ஊன்பூ அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பர்த் இயரும் அதுக்கப்புறமா 2021 அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது இவர் 2021ல இருந்து ஊன்பூ இறந்துடுவாரு ஒரு ஆக்சிடென்ட்ல. அதனாலதான் அவங்க மெயிலோ கான்டாக்டோ எதுவுமே பண்ணல. பட் இது வந்து நம்ம போராக்கு தெரியாது இல்லையா. போரா வந்துட்டு அவங்க எங்கேயோ இருக்கிறாங்க மறந்துட்டான் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. பார்த்தா நம்ம ஊன்பூ வந்து இறந்துடுவாரு. அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட தம்பி வந்து இந்த எக்ஸிபிஷனுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அவரோட வீடியோ டேப்பை வந்து பார்ப்பாரு. பார்க்கும்போது அதுல நம்ம போராவோட வீடியோஸ், போட்டோஸ், இவங்க ஃப்ரெண்ட்ஸோட போட்டோஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா அவரோட தம்பி வந்து போராவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கும் போதுதான் தெரியும் இவங்க 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தம்பி வந்துட்டு கடைசியா போராக்கு இதெல்லாம் காமிக்கணும், இது டீடைல்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த எக்ஸிபிஷனோட இன்விடேஷன் லெட்டர் வந்து போராவோட அட்ரஸ்க்கு அனுப்புவாரு. அங்க போனதுக்கு அப்புறம் தான் நம்ம போராவுக்கு தெரியும் இந்த மாதிரி ஊன்போ இறந்துட்டாரு, அதனாலதான் காண்டாக்ட் பண்ணல அப்படின்னு. போராக்கு அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே வருத்தமா இருக்கும். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அந்த வீடியோ டேப்பை வாங்கிட்டு வந்து அதை போட்டு அப்படி அந்த வீடியோஸ், போட்டோஸ் எல்லாமே திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருப்பாங்க. இதுதான் 20th செஞ்சுரி கேர்ள் மூவியோட ஸ்டோரி. ரொம்ப பிளசண்டா, பியூட்டிஃபுல்லா, பயங்கர லவ்வா போயிட்டு இருக்கும். ஃபைனலி வந்து ஒரு சேடா எண்டிங் வச்சுட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் சோகமா இருந்துச்சு. ஆனா மூவி பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலா தான் எனக்கு இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில பார்க்கலாம். பாய்.